சீதாராம், இப்போ ஆஷ்ரித்ஜி நம்மளுக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷனாக தேவதத் யார், அவர் எழுதின டெக்ஸ்ட் அதை பற்றி கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாக கொடுத்தார். அதுலேயும் அவருடைய ராமாயணம் இந்த மாதிரி கிரந்தங்கள் பற்றி கொடுத்தார். அதுலேயும் வால்மீகி ராமாயணத்துக்கும் அவர் எழுதின ராமாயணத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அது கூட ஆஷ்ரித்ஜி நிறைய நம்மளுக்கு ஹைலைட் பண்ணி காமிச்சார். அதில் நம்ம மேலே இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு நம்ம பார்ப்போம் எப்படி இங்கே ராமாயணத்தில் வருது. ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடியாக வச்சுப்போம், ஒரு டிஸ்கஷன் மாதிரி வச்சுப்போம். அதாவது இங்கே தேவதத் எப்படி அந்த இடத்த எழுதுறார், அதே மாதிரி வால்மீகி ராமாயணத்தில் அந்த இடம் எப்படி வருது. இந்த உதாரணங்கள்னால் நம்ம பார்க்கும்போது ஒரு கைடிங் கொஸ்டினாக நம்ம ஒன்று வச்சுட்டு ஆரம்பிப்போம். அதாவது தேவதத் இப்படி அவருடைய ராமாயணத்தை எழுதுறதுல அவருடைய இன்டென்ஷன் என்னது, இந்த கேள்வியை நம்ம கேட்டுண்டு மேலே இந்த உதாரணங்கள் எப்படி அவர் எழுதுறார் அதை நம்ம பார்ப்போம். ஸோ முதல் சிச்சுவேஷனாக விஸ்வாமித்ர மகரிஷி அந்த இடத்த நம்ம எடுத்துப்போம். அதாவது விஸ்வாமித்ரர் ராமரையும் லக்ஷ்மணரையும் கூட்டிட்டு காட்டுக்கு அழிச்சுன்னு வர்றார் யஜ்ஞ சம்ரக்ஷணத்துக்காக. அந்த இடத்த எடுத்துப்போம். ஸோ முதல்ல தேவதத் பட்நாயக் இங்கே எப்படி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். அதாவது ஆரம்பிக்கும் போது தேவதத் பட்நாயக் எழுதுறார், விஸ்வாமித்ரருக்கு சில யோசனைகள் வருதான். என்ன மாதிரி யோசனைகள்னா, ஒரு ராஜ்யம் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் ஒரு ராஜா இருப்பார். அந்த ராஜாவோட சட்ட திட்டங்கள்னால அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் ஆழ்ந்துட்டு வரார். அந்த சட்ட திட்டங்கள்னால அவள் எல்லாரும் அந்த ரூல்ஸ் படி ஒரு ஆர்டர்லியாக அங்கே இருக்கா அந்த ராஜ்யத்தில். பட் இதே அந்த ஜனங்கள் காடில் இருந்தால் அவளுக்கும் மிருகங்களுக்கும் வித்தியாசமே இருக்காது. ஏன்னா அங்கே அந்த ரூல்ஸ் அதெல்லாம் இருக்காது. ஸோ அங்கே ஒரு என்ன வேணாலும் பண்ணிட்டு இருப்பா அந்த ஜனங்கள். இப்படி ஃபாரஸ்டில் காடுலலாம் எல்லாரும் அங்கே அப்படி இருப்பா அந்த காட்டு ஜனங்கள். அப்படி இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் அந்த ராஜ்யம் அந்த மாதிரி ஒன்று கொண்டு வரணும், ஒரு ரூலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு விஸ்வாமித்திரன் நினைக்கிறாராம். அப்படி நினச்சி அவர் அங்கே சித்தாசிரமத்தை ஏற்படுத்துகிறாராம். சித்தாசிரமத்தை ஏற்படுத்தி அங்கே யஜ்ஞம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிண்டு மேலே இந்த மாதிரி ராஜ்யங்கள்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இந்த ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு யோசிக்கிறார். சரி, இப்போ ரூல்ஸ் எல்லாம் கொண்டு வரணும்னு யோசிக்கிறார். ஆனால் யஜ்ஞம் பண்ணணும்னு அவர் நினைக்கிறாரு, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம். அங்கே தான் தேவதத் பட்நாயக் எக்ஸ்பிளைன் பண்ணுறார், யஜ்ஞம்னா என்னது, புதுசாக நம்மளுக்கு ஒரு அர்த்தம் கொண்டார். எப்படி இந்த ராஜ்யங்களெல்லாம் டொமெஸ்டிகேட் பண்ணுறார் யஜ்ஞங்கள். அவருடைய அர்த்தம் இங்கே கொடுத்துருக்கேன். A yajna may be a metaphor for cleaning forests, creating fields for human settlements. அதாவது அவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, யஜ்ஞங்கள் அது இங்கே ஃபாரஸ்டில் இருக்கிறத க்ளீன் பண்ணி அங்கே ராஜ்யங்கள்லாம் ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய ஜனங்களெல்லாம் டேம் பண்ணி இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்து அவளெல்லாம் ஆர்டர்லி ஆக்கணும், இதுதான் யஜ்ஞங்கள் அப்படின்னு அங்கே ஒரு அர்த்தம் கொண்டு வர்றார். முதல் முறையாக ஒருத்தர் இங்கே யஜ்ஞம்க்கு இப்படி ஒரு அர்த்தம் கொண்டு வரார் அப்படின்னு நம்ம ரங்கண்ணாவும் அப்படி சொல்லியிருக்கார் அவருடைய எக்ஸ்பிளனேஷனில். ஸோ ஒரு கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் டு பிரிங் இட் ஆல் டுகெதர். விஸ்வாமித்ரர் காட்டில் அங்கே இருக்கக்கூடிய காடுவாழ் ஜனங்களெல்லாம் இப்படி எப்படி வேணாலும் இருந்துட்டு இருக்கா. ஸோ அவளெல்லாம் ஆர்டர்லியாக கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு ராஜ்யங்கள்லாம் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார். எது மூலமாக? அவருடைய யஜ்ஞங்கள். அதாவது இங்கே க்ளீன் பண்ணி எல்லாரையும் இங்கே ராஜ்யங்கள்லாம் ஏற்படுத்தி அங்கே கொண்டு வரணும்னு பார்க்குறார். அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் அவள்லாம் தான் ராட்சசாஸ். ஸோ ராட்சசாஸ் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடிய அதர்மம் பண்ணக்கூடிய ராட்சசாஸாக இங்கே தேவதத் அவள் எழுதலை. என்ன ராட்சசானா, இந்த ரூல்ஸ்க்கெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் வெளியில் இருக்கக்கூடியவா அவள்லாம் தான் ராட்சசாஸ். டெமன்ஸ் ஆர் ஜஸ்ட் ஹியூமன்ஸ் we refuse to understand or tolerate. இதுதான் ராட்சசர்களுக்கு அர்த்தமாக கொடுக்குறார். ஸோ இங்கே விஸ்வாமித்ரர் அங்கே அந்த யஜ்ஞத்தை பண்ணி அவளெல்லாம் ஆர்டர்லி ஆக்கணும்னு பார்க்குறார். இந்த காடுவாழ் ஜனங்கள், இந்த ராட்சசர்கள்லாம் இவர் அவளோட லைஃப்பில் இன்ட்ரூட் பண்ணுறார், அவளுடைய லைஃப்பை கரெக்ட் பண்ண பார்க்குறார். அதனால அதுக்கு ரிட்டாலியேஷனாக தான் ராட்சசர்கள்லாம் இந்த யஜ்ஞத்தை நிறுத்த பார்க்குறா. ஸோ அதுக்காக ராமலக்ஷ்மணர் ஐச்சின் அந்த யஜ்ஞங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஐச்சிண்டு வரா அப்படின்னு அங்கே அர்த்தம் பண்ணுறார். மேலே இன்னொரு பதம் அங்கே தேவதத் பட்நாயக் எழுதுறார்.
விஸ்வாமித்ரர் தன்னையே அங்க எஜமான் அப்படின்னு அவரை வந்து ஏற்படுத்திக்கிறார். எஜமான் அப்படின்னு நம்ம சம்ஸ்கிருதம் அந்த அர்த்தம் படி பார்த்தோம்னா யஜ்ஞ கர்த்தா, யார் யஜ்ஞம் பண்றா அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் வருது. ஆனா இதே ஹிந்தி பாஷையில இந்த இந்த பதத்துக்கு அர்த்தம் என்னன்னா லேண்ட் லார்ட் அப்படின்னு அங்க அர்த்தம் வருது. ஸோ அந்த லேண்ட் லார்ட் இப்ப யாராவது இந்த எஜமான் அப்படின்னு அந்த பதத்தை படிச்சா அவர் இங்க ஒரு காலனைசரா வந்து இந்த ஃபாரஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு இந்த ராட்சசர்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்துற மாதிரி அங்க வந்து ஒரு யஜ்ஞம் கிரியேட் பண்றார் அப்படின்னு அந்த சிச்சுவேஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்றார். இதுதான் தேவதத் பட்நாயக் அவருடைய புஸ்தகத்தில் எழுதுறார். இப்படிதான் வால்மீகி ராமாயணத்துல வருதா? இப்படிதான் நம்மலாம் இந்த பாலகாண்டத்துல இப்படிதான் இந்த கதை வருதா? ஸோ முதல்ல இந்த யஜ்ஞம்னா என்னது அது முதல்ல நம்ம பார்ப்போம். யஜ்ஞங்கள்லாம் நம்மளுடைய பெரியவா ரொம்ப வருஷம் காலக்கணக்கா அனுஷ்டிச்சுட்டு வந்துட்டு இருக்கா. அதே நம்மளுடைய வேதங்கள்லாமும் இந்த யஜ்ஞத்தை பத்தி வருது. நான் இங்க ஒரு வேத மந்திரம் சொல்றேன். ஓம் த்வாமக்னே யஜ்ஞானாம் த்வாமக்னாயி யஜ்ஞானாங்கோதா விஸ்வேஷாங்காயிதாஹ தேவை பாயிர்மா நுஷே ஜானா ஔஹோவா ஹோயி டா. ஓம் இந்த மந்திரம் ரிக்வேதத்திலையும் சாமவேதத்திலையும் வரக்கூடிய மந்திரம். துவமக்னே யஜ்ஞானாம் ஹோதா விஸ்வேஷாம் ஹிதா. இந்த மந்திரம் நம்மளுடைய ரங்கண்ணா அர்த்தம் வேத அர்த்தம் பார்க்கும்போது அக்னி அந்த தேவதைக்கு ஆத்தியாத்மிக அர்த்தமா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கிற கிரது அந்த டிவைன் வில் அதுதான் அக்னி சிம்பிளைஸ் பண்றது. விஸ்வேஷாம் ஹிதா லோகத்துக்கே ஹிதமா இருக்கக்கூடியது. அதுல யஜ்ஞானாம் ஹோதா யஜ்ஞமோட ஹோதாவா இருக்கக்கூடிய அந்த அக்னி. அப்போ அங்க யஜ்ஞங்கள்லாம் என்னது? அந்த தாரணா சக்தி, இந்த லோகலா சமஸ்தா சுகினோ பவந்து என்கிற கிரத்து தரிக்கிற சக்தி தான் யஜ்ஞம். அதான் நம்ம வெள்ளி அந்த யஜ்ஞம் பண்ணும்போது அந்த அக்னியை தரிக்கிறது இல்லையா? ஸோ அப்படிதான் அந்த யஜ்ஞங்கள்லாம் நடக்கிறது. அந்த லோகா சமஸ்தா சுகினோ பவந்து என்கிற பாவத்தை வளர்க்கக்கூடிய கர்மா தான் அந்த யஜ்ஞம். அப்படி இருக்கக்கூடிய அந்த யஜ்ஞம் நம்ம ரிஷிகள்லாம் காலகாலமா எதுக்காக அனுஷ்டிச்சுட்டு இருக்கா? மேல லோகக்ஷேமம் நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பாவத்துல தான் இந்த யஜ்ஞங்கள்லாம் நடத்தியிருக்காளே தவிர ஒரு ஃபாரஸ்ட் கிளென்சிங் பண்றதுக்காக அந்த மாதிரி ஒரு ஆக்ஷனா அந்த யஜ்ஞம் எங்கேயுமே சொல்லப்படல. அப்படிதான் நம்மளுடைய வேதங்கள்லயும் ராமாயணத்திலையும் வருது. ஸோ மேல இந்த கட்டம் எப்படி நம்ம பாலகாண்டத்துல வருதுன்னா, அதாவது அங்க விஸ்வாமித்ரர் அங்க சித்தாசிரமத்துல அங்க ரிஷிகளோட யஜ்ஞங்களும் தபஸ் பண்ணிட்டு இருக்கார். அங்க பண்ணிந்த தபஸ்லாம் அந்த ராட்சசர்கள்லாம் அதை பண்ண விடாம அந்த ரிஷிகள்லாம் ஹிம்சிச்சுட்டு இருக்கா அப்படின்னு வருது. மேல இங்க பாலகாண்டத்துல வரக்கூடிய ஸ்லோகம் இமௌ ஜனபதௌ நித்யம் விநாசயதி ராகவ மலதாம்ச்ச கருஷாம்ச்ச தாட்டகா துஷ்டச்சாரிணி. இங்க எதுக்காக தாட்டக வதம் பண்ணோம்? தாட்டக தான் அந்த ராட்சசிகள்லாம் தலைவியா இருக்கா. எதுக்கு தாட்டக வதம் பண்ணணும்னா, அங்க மல்லத தேசமும் கருஷ தேசம்னு ரெண்டு தேசங்கள் இருக்கு. அந்த தேசத்தை முழுசா அழிச்சவள், அந்த தேசத்தையே அழிச்சது காரணத்துக்காக நீ அங்க வதம் பண்ணணும் அங்க அப்படின்னு ராமர்கிட்ட சொல்றார். அங்க ராமர் திரும்பிய விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்கிறார், அதாவது இப்படி ஒரு ஸ்திரீயை வதம் பண்ணலாமா அப்படின்னு ராமர் இங்க விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்கிறார். அங்க விஸ்வாமித்திரர் சொல்றார், இங்க லோக சம்ரக்ஷணத்துக்காக தாட்டக வதம் பண்ணணும், அந்த காரணத்துக்காக தான் தாட்டை வதக்கம் பண்ணோம். ஸ்திரீயா இருந்தாலும் இப்படி இந்த ரெண்டு தேசங்களை அழிச்ச காரணத்தினால அங்க தாட்டகைய வதம் பண்ணணும் அப்படின்னு தான் பாலகாண்டத்துல வருது. அப்படி அந்த லோக க்ஷேமத்துக்கு நினைக்கக்கூடியவரை தான் விஸ்வாமித்திரர் வருதே தவிர பாலகாண்டத்துல ஒரு காலனைசராகவும் ஒருத்தர் ஒரு குரூப்பை கம்ப்ளீட்டா அழிச்சு அங்க மேல ரூலை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு அந்த மாதிரி வரல. ஸோ அப்படி தேவதத் பட்நாயக் இந்த ஒரு இன்டர்பிரிட்டேஷன்ல எழுதியிருக்காருன்னா அப்ப நம்மளுக்கு திரும்பியும் இந்த கேள்வி வரணும், எந்த இன்டென்ஷன்ல இப்படி எழுத பார்த்திருக்கார்? ஸோ அதான் ஆஷ்ரத்ஜி நம்மளுக்கு முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணார் இல்லையா, வில்லனஸ் ஹீரோஸ். அதாவது நல்லவாளெல்லாம் கெட்டதா போர்ட்ரே பண்றது. ஸோ விஸ்வாமித்ரர் அந்த நல்ல பாவம் நல்ல குணங்கள் உடையவரா அவர் எப்படி கெட்டவரா காமிக்கிறதுன்னு
இங்கே வந்து ஒரு உதாரணம் பார்க்குறோம். மேலே அதுக்கே ஆப்போசிட் ஹீரோயிக் வில்லன்ஸ் யாரெல்லாம் நம்ம வந்து கெட்டவாளா இருக்காளோ அவள்லாம் நல்லவாளா காமிக்கிறது. ஸோ அதான் இங்கே முதல்ல மந்த்ரை எடுத்துக்கிறார் தேவதத் பட்நாயக். அப்படி மந்த்ரையை பற்றி சொல்லும்போது முதல்ல அவர் எப்படி ஆரம்பிக்கிறார்னா, மந்த்ரை வந்து மதர், அம்மா, கைகேயிக்கு அம்மான்னு ஆரம்பிக்கிறார். இப்படி கைகேயிக்கு மந்த்ரா அம்மாவா இருந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வளர்த்து அவளை பார்த்துண்டு எந்த விதத்துலையும் அவளுக்கு ஆபத்து வராமல் இருக்க பார்க்கறதுக்கு அதுதான் மந்த்ரை அப்படின்னு தேவதத் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஆனால் நம்ம வால்மீகி ராமாயணத்தில் அந்த மாதிரி மென்ஷனே இல்லை. கைகேயோட இருந்துட்டு இருக்கா அப்படின்னு தான் வருது வால்மீகி ராமாயணத்தில். பட் இப்படி ஒரு எக்ஸ்பிளனேஷன் மதர் அப்படின்னு கொடுத்தா ஆல்ரெடி ரீடர்ஸ்க்கு வந்து ஓ இவா வந்து கைகேயை ரொம்ப பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு ஒரு நல்ல குணம் தான் நம்மளுக்கு வந்து மந்த்ரையை பற்றி யோசிக்க முடியும். இப்படி மந்த்ரையை முதல்ல இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு மேலே மந்த்ரை இப்படி கைகேயோடைய மனசை மாத்திரா அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நிறைய அங்கே மந்த்ரை சொல்கிறா. அதில் ஒரு பர்டிகுலர் டீட்டெயில் நான் எடுத்துக்கிறேன். அதாவது தசரதர் கைகேயி மேலே ரொம்ப கோபமாக இருக்கார். ஏன்னா அவருக்கு வந்து புத்திரனே பெற்றெடுக்கல, அந்த வருத்தத்தில் தசரதர் இருக்கார் அப்படின்னு மந்த்ரை வந்து அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி மேலே வந்து கைகேயோட மனசை மாத்திரா அப்படின்னு நம்ம அதுலேயும் அங்கே தேவதத் எழுதுறார். வால்மீகி ராமாயணத்தில் கைகேயி தான் தசரதருக்கு ரொம்ப பிடிச்சவள். ஏன்னா அவ தான் தசரதருக்கு ஒரு புத்திரனை பெற்றெடுப்பாள் அப்படின்னு வருது அப்படின்னு தேவதத் பட்நாயக் அங்கே எழுதுறார். ஸோ முதல்ல அதை எடுத்துப்போம். அப்படின்னு வால்மீகி ராமாயணத்தில் வருதா, அந்த காரணத்தினால்தான் ரொம்ப பிரியமானவள் அப்படின்னு ரொம்ப பிரியமானவள்னு வருதா. முதல்ல அப்போ நம்ம அயோத்தியா காண்டத்தில் அங்கே தசரதர் சொல்கிறார், ஸ்திரீகள்லேயே கைகேயி நீ தான் எனக்கு ரொம்ப பிரியமானவள் அப்படின்னு வருது ஸ்லோகம். ஆனால் ரங்கண்ணா இங்கே ரெண்டு விதமாக அதை அர்த்தம் பண்ணலான்னு சொல்லியிருக்கார். அது ஒரு ஒரு ஹஸ்பண்டாக அங்கே ஏதாவது அங்கே மனைவியை சமாதானம் படுத்தணும் அந்த சிச்சுவேஷன். ஏன்னா அந்த சிச்சுவேஷனில் கைகேயி ரொம்ப வருத்தமாக இருந்துட்டோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறதுனால அங்கே கைகேயை சமாதானம் படுத்தணும் அப்படின்னு இந்த மாதிரி பேசியிருக்கலாம் அப்படின்னு ஒரு அர்த்தமாக எடுத்துக்கலாம். இல்லைன்னா இதுவே லிட்ரலாக ரொம்ப பிடிச்சவள் அப்படி ஸ்திரீகள்லேயே ரொம்ப பிடிச்சவள் அப்படின்னு லிட்ரலாகவும் எடுத்துட்டா அவளுக்கு வந்து ஒரு புத்திரனை பெற்றெடுப்பாள் அப்படின்னு எங்கேயாவது வால்மீகி ராமாயணத்தில் வந்து அந்த காரணத்தினால்தான் ரொம்ப பிடிச்சவள் அப்படின்னு எங்கேயாவது வருதா வால்மீகி ராமாயணத்தில்? அங்கே அப்படிலாம் வரவே இல்லை. ஸோ அப்படி வால்மீகி ராமாயணத்தில் வரலனாலும் இந்த மாதிரிலாம் எழுதி மந்த்ரை ரொம்ப கைகேயை பார்த்துண்டு ரொம்ப ஒரு லாயல் சர்வெண்ட்டாக இருந்துட்டு கைகேயோட மனசை மாத்துறா. ஸோ இந்த லாயல்ட்டி ஒரு பெரிய குணமாக இந்த மந்த்ரையை பற்றி காமிக்கிறா. அதுலேயும் அந்த லாயல்ட்டினால எப்படி மந்த்ரையை தப்பாக பார்க்க முடியும் அப்படியும் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணுறா. அதுதான் அந்த ஹீரோயிக் வில்லன் அப்படின்னு வந்து வருது. ஸோ அதே சமயத்தில் இப்படி தசரதர் இப்படி வரன்னு சொல்கிறதுனாலையும் தசரதர் பற்றியும் இங்கே மாற்றி வந்து பேசுகிறா. ஸோ அப்படி தசரதருக்கு வந்து புத்திரன் பெற்றெடுக்கல கைகேயி, அதனால பிடிக்கல அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்து தசரதரை வந்து இப்படி ஒரு சீப்பாக பெயிண்ட் பண்ணுறா. ஸோ தசரதர் பிகம்ஸ் அ வில்லனஸ் ஹீரோ. ஸோ இந்த மாதிரி நம்மளாம் நல்லவாளாக இருக்கிறவால கெட்டதாக பெயிண்ட் பண்ணதாகவும் கெட்டவாளாக இருக்கிறவால நல்லதாக பெயிண்ட் பண்ணுறதா இங்கே ஒரு தேவதத் கொண்டு வரார். மேலே இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். சுமந்திரர், எப்பேற்பட்ட சுமந்திரன் நம்ம எல்லாம் நம்மளுடைய ராமாயணத்தில் பார்த்துருப்போம் இல்லையா. தவ சுஷ்ரூஷணம் மூர்த்னா கரிஷ்யாமி வனேவசன்னு அயோத்தியாம் தேவலோகம் வா சர்வதா பிரஜகாமியகம். உங்களுடைய சுஷ்ரூஷணத்தை நான் என் தலைமையில் கொண்டு நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு தானே அவர் காட்ட வந்து ராமரை அழிச்சின்னு போகிறார். அப்படி தானே வால்மீகி ராமாயணத்தில் வருது. ஆனால் இதே இடம் தேவதத் எப்படி எழுதுறாருன்னா, அதாவது ராம லக்ஷ்மணர் சீதை காட்டுக்கு போகும்போது அங்கே ஜனங்கள் எல்லாம் சூழ்ந்துட்டாலாம் அந்த ராஜ்யத்தை. அதனால ஒரு சேரியட்டில் அவளை அழிச்சுட்டு போனோம். அந்த சேரியட்டுக்கு யாரும் வழியே கொடுக்கலையாம். ஸோ அந்த சேரியட் போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ்டெல்லாம் சுமந்திரர் சொல்கிறாலாம், இந்த விப்ஸ் அண்ட் கட்டைகளால் எல்லாரையும் அடித்து வரட்டுங்கோ அப்படி சுமந்திரரை பொட்ரே பண்ணுறா. எப்படி ஒரு பக்தன் அந்த சேவகன், ஒரு ஐடியல் சேவகனை பார்க்கணுன்னா அது சுமந்திரன் நம்ம பார்த்துருக்கோம். இப்படி எல்லாரையும் அடித்து போட்டு அங்கே மேலே ராமரை அழிச்சின்னு போகிறேன்னு இப்படி காமிக்கிறாரே. அப்போ திரும்பியும் இந்த கேள்வி நம்மளுக்கு வரணும், தேவதத்தோடைய இன்டென்ஷன் என்னது இங்கே எழுதுறதுக்கு? ஸோ இப்படி நம்ம நிறைய கேரக்டர்ஸ் நல்லவாளெல்லாம் இப்படி கெட்டதாக காமிக்கிறாருன்னு நம்ம பார்த்துருக்கோம்.
மேலே நம்ம லாஸ்ட் உதாரணமாக ராமரையே எடுத்துப்போம். அதாவது ராமர் எதுக்காக காட்டுக்கு போகிறார் அப்படின்னு தேவதத்தோடைய பட்நாயக் அவருடைய எக்ஸ்பிளனேஷன் என்னது? ஸோ ராமர் காட்டுக்கு போகும்போது அவர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாருன்னா, ராமருக்கு இப்படி ஒரு அந்த வரங்கள் வந்தோடனே இப்படி காட்டுக்கு போனோடனே வந்ததும் அவருக்கு ஒரு வருத்தமே வரலையாம். இப்படி ராஜ்யத்தை விடுறோன்னு ஒரு வருத்தமே வரலையாம். அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் அழறது பார்த்து அவருக்கு வருத்தமே வரலையாம். அவருடைய அப்பா அங்கே கெஞ்சுறார், நீ காட்டுக்கு போகாதன்னு, அவரை கண்டுக்கவே இல்லையா. அவர் அம்மா அங்கே கெஞ்சுறார், அதை கண்டுக்கவே இல்லையா. சீதை அம்மா அவரை கெஞ்சுறார், அங்கே கண்டுக்கவே இல்லையா. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் அப்படி அழறதை பார்த்து அவர் கண்டுக்கவே இல்லையா. ஏன்னா அவருக்கு முக்கியம் என்னது? ரூல்ஸ் ஃபாலோ பண்ணோம். அதாவது ஒரு ப்ராமிஸ் யாராவது கொடுத்துருக்கானா அதை நம்ம பண்ணி ஆகணும், அதுதான் ரூல்ஸ், அதுதான் ஒரு ரூலாக இருக்குது. அவர் ஜஸ்ட் ஒரு ரூல் ஃபாலோவர் அப்படின்னு தேவதத் பட்நாயக் இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறார். ராமர் அதனால தான் காட்டுக்கு போகிறார், டு ஃபாலோ த ரூல்ஸ். ஹி டசன்ட் கேர் அபவுட் எனி ஒன் எல்ஸ் ஆர் அவளோட ஃபீலிங்ஸ் பற்றியும். அந்த ரூல்ஸ் என்ன இருக்கோ அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணுவேன், அப்படி ராமர் அதுக்காக காட்டுக்கு போகிறார் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஆனால் இதுக்காக ராமர் காட்டுக்கு போகிறார்? நம்ம வால்மீகி ராமாயணத்திலேயே வரக்கூடிய ஸ்லோகம் எதுக்காக காட்டுக்கு போகிறாரு? சஜகாம வனம் வீரஹா பிரதிஜ்ஞாம் அனுபாலயன் பிதுர் வஜன நிர்தேஷாத் கைகேயா பிரிய காரணாத். 3 காரணம் இங்க சொல்றது. பிரதிஜ்ஞாம் அனுபாலயன் பிதுர் வச்சன நிர்தேஷாத் கைகேயா பிரிய காரணாத். இந்த ஸ்லோகம் ரங்கண்ணா சொல்வார், ப்ரையாரிட்டி வைஸ் ராமர் எது காட்டுக்கு போறாருன்னு வருது. முதல்ல பிரதிஜ்ஞாம் அனுபாலயன்னு அந்த ப்ராமிஸை காப்பாத்துறதுக்காக முதல்ல காட்டுக்கு போறாரு. 2வது அவருடைய அப்பாவுடைய வச்சனத்தை காப்பாத்துறதுக்காக. 3வது கைகேயை சந்தோஷப்படுத்துறதுக்காக. பட் மெயினா அந்த பிரதிஜ்ஞா ப்ராமிஸ் அதை காப்பாத்துறதுக்காக. எதுக்கு இந்த ப்ராமிஸ்? அந்த ப்ராமிஸோட என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னா, அதான் ரங்கண்ணா திரும்பியும் சொல்லுவார், அந்த காலத்தில் ஒரு பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனே ஒரு வாக்குனால நடக்குமா. அதாவது யாருக்காவது கடன் பட்டவனா யாராவது இருக்கான்னா, என்னைக்கு அதை திரும்பியும் கொடுக்கணுமோ அன்னைக்கு கரெக்டாக அவன் கொடுத்துருவானா. அந்த கடனாளி திரும்பி அங்கே கேட்கணும்னு ஒரு கட்டாயம் கூட இல்லை, அவனாவே வந்து அந்த நாள் என்னைக்கு கொடுக்கணுமோ அங்கே கொடுத்துருவானா. அப்படிப்பட்ட ஒரு சிஸ்டம். ஏன்னா அந்த வாக்கு கட்டுப்பட்ட ஒரு சிஸ்டமாக இருந்திருக்கு. ஸோ அதுதான் அடிப்படையாக இருக்குது ஒரு சொசைட்டியில். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். நம்மளுடைய ஜுடிஷியரி சிஸ்டம், த செட் ஆஃப் லாஸ், அது எப்படி நடக்கிறது? அந்த கோர்ட்டில் யாராவது போய் நிற்கிறானா, அங்கே போய் ஒரு சத்தியம் எடுக்கிறா, பிரதிஜ்ஞை சொல்கிறா, நான் இங்கே என்ன சொல்கிறேனோ அது எல்லாம் உண்மை அப்படின்னு ஒரு ப்ராமிஸாக எடுத்துன்னு அந்த ஜுடிஷியரி சிஸ்டம் தானே நடக்கிறது. நம்மளாம் சொல்லலாம் அந்த சிஸ்டம் லாயர்ஸ்னால நடக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய லாயர்ஸ் தான் அந்த ஜுடிஷியரி சிஸ்டமை பார்த்துக்கிறான். பட் ஒரு லாயர் நல்லவா பேசலாம், சில லாயருக்கு அவ்வளோ கேப்பபிலிட்டி இருக்காமல் இருக்கலாம். ஸோ நல்லவா இடத்துல ஒரு நாட் ஆஸ் குட் லாயர் இருந்துட்டு தப்பை பண்ணுறவான் இடத்துல ஒரு நல்ல ஸ்ட்ராங் லாயர் இருந்துட்டா அப்போ என்ன ஆகும்? ஸ்ட்ராங்கான இருக்கிற லாயருக்கு தானே ஜெயம் போகும். ஸோ அப்போ அந்த லாயர்னால அங்கே போகல. சரி, அப்போ எவிடன்ஸ்னால அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகுதா? இன்னியோட காலத்தில் பாருங்கோ, எவிடன்ஸ் எப்படி வேணாலும் மாற்றப்பட்டதாக இருக்கலாம். வீடியோஸ் கேன் பி டாக்டர்ட், ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் ஃபார்ஜ் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். எஸ்பெஷலி இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் வரதை பார்த்து யார் வேணாலும் எப்படி வேணாலும் திங்ஸை மாற்றிக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் சொசைட்டியில் இருக்கும்போது அப்போனா எவிடன்ஸ்க்கு எங்கே வேல்யூ வருது? ஸோ எவிடன்ஸ் கூட இல்லை. அப்போனா அங்கே இருக்கிற ஃபவுண்டேஷன், அங்கே சொல்கிறவன் அவனுடைய மனசு, அங்கே த சஸ்பெக்ட் அவனுடைய வாக்கு, விக்டமோட வாக்கு, விட்னஸோட வாக்கு, அந்த வாக்குக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கு. அங்கே அந்த வாக்கு இல்லைன்னா அந்த சொசைட்டியே உடஞ்சி போயிடும். அந்த வாக்கு தப்பாக போயிடுத்துன்னா அங்கே தப்பு பண்ணுறவன் அங்கே பொய் சொல்லிட்டானா அவன் வந்து சொசைட்டியோட மிங்கிள் பண்ணி மேலே தப்பு தான் நடக்கும் அந்த சொசைட்டியில். அதுலேயும் ஒரு நல்லவன் அவனுடைய வாக்கை எடுத்துக்கல, இஃப் த இன்னசென்ட் பர்சன் கெட்ஸ் கன்விக்டட், அப்பனாலும் அந்த சிஸ்டம் திரும்பி போயிடும். நல்லது பண்ணதான் அவனுக்கு கன்விக்ஷன் ஆயிடுது. ஸோ அந்த சிஸ்டமே உடஞ்சி போயிடுறது. ஸோ அப்படி அந்த சிஸ்டம் உடஞ்சி போனால் எப்படி மேலே மேலே இந்த சொசைட்டி டெவலப் ஆகும்? ஸோ அதுதான் அந்த சத்தியம் அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, பிரதிஜ்ஞை. ஸோ அப்படி அதெல்லாம் புரிஞ்ச ராமர் அதுதான் சொல்கிறார் அயோத்தியா காண்டத்தில், சத்யமேவேஸ்வரோ லோகே சத்யம் பத்மாஸ்ருதா சதா சத்யமூலானி சர்வாணி சத்யான்னாஸ்தி பரம்பதம்.
சத்தியம் தான் இந்த லோகத்துக்கே ஈஸ்வரன் ஆனது. சத்தியத்துக்கு ஒட்டி தான் மங்களம், ஆஸ்பிஷியஸ்னஸ் இருக்கு. எல்லாத்துக்கும் மூலம் அந்த சத்தியம் தான். சத்தியம் இல்லைன்னா அந்த சொசைட்டியே உடஞ்சு போயிடும். இதெல்லாம் ராமருக்கு புரிஞ்சுட்டு இருக்கார். ஏன்னா அதுலயும் அவர் சொல்றார், எத்விருத்தாசந்தி ராஜானஹா தத்விருத்தாசந்தி ஹி பிரஜாஹா. எதெல்லாம் ராஜாக்கள் அதுலயும் மேல இருக்க அந்த ராயல்ஸ் யாரெல்லாம் அதெல்லாம் ஃபாலோ பண்றாலோ அதுதான் பிரஜைகள் எல்லாமோ ஃபாலோ பண்ணுவா. அதே தான் கிருஷ்ணனும் சொல்றார் இல்லையா, எத்யதாச்சரதி ஸ்ரேஷ்டா தத்ததேவே தரோஜனஹா சயத் பிரமாணம் குருதே லோகஸ்ததனு வர்த்ததே. பெரியவாள்லாம் எந்த தர்மங்களை காப்பாத்திட்டு வராலோ அதெல்லாம் தான் ஜனங்கள் பார்த்துட்டு வரா. ஸோ அப்படி ராமர் இந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்காருன்னா அவரை பார்த்து தானே ஜனங்கள்லாம் இருப்பா. அந்த சத்தியமே நம்ம எடுத்துப்போமே, அந்த சத்தியம் அங்கே இருந்த தசரதர் தான் கைகேயிக்கு அங்கே கொடுத்துருக்கார். அங்கே 2 பேர் தான் அந்த சத்தியம் கொடுத்ததை பார்த்துருக்கா. அதுலேயும் தசரதர் தான் சத்தியம் கொடுத்துருக்கார், ராமர் கூட அந்த சத்தியத்தை கொடுக்கல. அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் ராமர் தான் ராஜாவா இருக்கணும் அப்படின்னு அவள் எல்லாரும் நினைக்கிறா. அவளுக்கு அதுதான் தாட். அதுலேயும் ராமருக்கு கேப்பபிலிட்டியில் குறைச்சலே இல்லை. அவர் ஒரு எவ்வளோ பெரிய ராஜாவா இருக்க முடியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இதுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வேணா தோணலாம், ராமருக்கு இதெல்லாம் தோணலையா. ஏன்னா அந்த பிரதிஜை அதுதான் அவருக்கு முக்கியம். இப்போ வேணா ஜனங்களுக்கு சந்தோஷமா இருக்கலாம் ராமர் காட்டுக்கு போகலன்னு. ஆனால் பிற்காலத்தில் நம்ம சொன்னோம் இல்லையா, நம்ம சத்தியம் அப்படி அந்த சொசைட்டியில் உடஞ்சி போயிடுத்துன்னா எல்லாரும் அதை பார்த்து மேலே மேலே அதை விட்டுடுவா. அது ஒரு பிரசிடென்ஸாக வச்சுட்டுருவா. இப்படி ராமரே சத்தியத்தை விட்டுட்டாருன்னா நம்ம அதை விட்டா என்ன தப்பு அப்படின்னு ஒரு பிரசிடென்ஸ் வந்த காரணத்தினால அவர் அங்கே அதை நிற்கணும், அந்த சத்தியத்தை நான் காப்பாற்றணும் அப்படின்னு நிற்கிறார். அது இப்போ கஷ்டமாக இருக்கலாம், ஜனங்களுக்கு கஷ்டம் இருக்கலாம். ஆனால் பிற்காலத்தில் எல்லாருக்கும் புரியும் இந்த சத்தியத்தோடைய வேல்யூ. அதை நினச்சிண்டு அதுக்காக தான் அவர் காட்டுக்கு போகிறார். அவர் தியாகம் பண்ணுறார், 14 வருஷம் தியாகம் பண்ணுறார். எதுக்காக? இந்த சத்தியத்துக்காக. ஜனங்கள் முன்னேறணும், லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ, அந்த ஜனங்கள் எல்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், அதுக்காக அவர் தியாகம் பண்ணுறார். ஸோ கம்மிங் பேக் டு தேவதத் பட்நாயக், அவரோட பாயிண்ட், ராமர் மீரா ஒரு ரூல் ஃபாலோவர் மட்டும் இல்லை, எல்லார்ட்டையும் இந்த ஜஸ்ட் ஒரு ரூல்ஸ்க்காக அவர் பழகலை. உண்மையான பிரேமை இல்லாமலாம் அவர் இல்லை. அதுதான் அங்கே 2 காரணம். 2 அப்பாவோட வாக்கையும் காப்பாற்றணும், அதே மாதிரி கைகேயையும் சந்தோஷப்படுத்தணும். ஆனால் பிரதானமாக மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காரணம் என்னன்னா அந்த பிரதிஜையை காப்பாற்றணும். நம்ம எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலாக இருக்கணும், அந்த தர்மத்தை நம்மளுக்கு ஸ்தாபிக்கணும், காமிக்கணும். ஸோ ராமா இஸ் நாட் ஜஸ்ட் மியர்லி அ ரூல் ஃபாலோவர், ராமோ விக்கிரகவான் தர்மஹா. தர்மத்துக்கு ஒரு உருவம் இருந்ததா அது நம்மளுடைய ராமராக தான் இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட ராமரை நம்மெல்லாம் வழிபட்டுன்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ராங்கண்ணா மூலமாக. அப்படி இந்த ராம லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ அந்த பாவத்தை வச்சு நம்ம மேலே வந்துட்டு இருக்கோம். அந்த ராமரை தானே நம்ம பார்க்குறோம். அப்படி அந்த ராமரை நம்ம பார்க்கும்போது இப்படி தேவதத் பட்நாயக் இந்த மாதிரி ஒரு ராமரை நம்மளுக்கு காமிக்கிறார். இப்படி நம்மளுடைய ராமரையே இப்படி நம்மளுக்கு மாற்றி காமிக்கிறார்னா அப்போ நம்மளுக்கு திரும்பியும் இந்த கேள்வி நம்மளுக்கு வரணும் மனசில், அவருடைய இன்டென்ஷன் என்னது? இப்படி ஒரு ராமாயணத்தை இன்டர்பிரேட் பண்ணி இப்படி எழுதினது அவருடைய இன்டென்ஷன் என்னது அப்படின்னு இந்த கேள்வி நம்மளுக்கு வரும். மேலே ஸ்ரீநிதிஜி இன்னும் நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். சீதாராம்.